அன்பு தமிழ் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 54வது அதிகாரமாக உள்ள பொச்சாவாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 538வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். பொச்சாவாமை என்பதற்கு ஒரு செயலை மறதியின்றி செய்து முடித்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 538வது திருக்குறளுக்கு நாம் செல்வோம். புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்று இப்போது நாம் காண்போம். உயர்ந்தோர்கள் செய்ய அறிவுறுத்திய செயல்களை நாம் விரும்பி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய நாம் மறந்தோமேயானால் 7 பிறவிகளிலும் நமக்கு பெருமை கிடைக்காது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: உயர்ந்தோர்கள் செய்ய அறிவுறுத்திய நல்ல செயல்களை நாம் விரும்பி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய மறந்தோமேயானால் 7 பிறவிகளிலும் நமக்கு பெருமை வந்து சேராமல் போய்விடும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் செய்ய வேண்டிய செயல்களை தவறாமல் செய்து முடித்து வாழ்வில் சிறப்படைவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.